சொரூப நிலை, தடத்த நிலை என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைகளில் இறைவன் தடத்த நிலையாக இந்த உயிர்களெல்லாம் உய்வு பெறும் பொருட்டாக இறைவன் திருமேனி தாங்கி வந்து அருள் செய்கிறான். ஏன் அவன் திருமேனி தாங்கி வந்து அருள் செய்ய வேண்டும்? அவன் சொரூப நிலையிலேயே தீ வடிவமாக, நெருப்பு வடிவமாகவே இருந்து அருள் செய்யலாம் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு திடீரென ஒரு இடத்திலே ஒரு பெரு நெருப்பு தோன்றுகின்றது, இறைவன் நெருப்பாக தோன்றி நிற்கின்றான். உடனே பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும்? ஆகா, அக்னி இறைவனுடைய வடிவம் அப்படின்னு நமக்கு கையெடுத்து கும்பிட தோணுமா? தோணாது. அப்ப என்ன பண்ணும்? நமக்கு மனதிற்குள்ள ஒரு அச்சம் வரும். அப்ப இறைவன் அந்த அச்சத்தை போக்குவதற்காக நம்மை போல இப்ப பார்க்கிறோம், இங்கே பார்த்த உடனே நம்மை போல இருக்கக்கூடிய மனிதர்கள், இவருக்கும் நம்மள மாதிரியே கை கால் இருக்கு, முகமெல்லாம் இருக்கு, எப்படி நம்ம பகுதியை சேர்ந்தவராக தான் இருப்பார். இதே கொஞ்சம் வெளிநாடு போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிறம், வடிவம், கவனம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இவங்களை பார்த்தாவே தெரியுது இவங்க ஏதோ வெளியூர்காரங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி நம்ம எல்லாம் வசப்படுத்த வேண்டும், நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலை என்று சொல்லக்கூடிய அந்த உரு தாங்கிய இடத்திற்கு இறங்கி வருகிறார். நமக்கு அழகாக வாரியார் சுவாமிகள் சொல்வார், முருகப்பெருமான் சிவபெருமானுடைய வடிவம். சிவபெருமானுக்கு 5 முகங்கள், சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களோடு ஞானிகள் மட்டுமே காணக்கூடிய மேல்நோக்கிய முகமாகிய அதோ முகம் என்று சொல்லக்கூடிய 6வது முகத்திலிருந்து அந்த 6 முகங்களில் இருந்த நெற்றிக்கண்ணிலிருந்தும் 6 தீப்பொறியாக தோன்றி அவை சரவண பொய்கையிலே வந்து சேர 6 திருக்குழந்தைகளாக முருகன் அவதரித்தார். அப்படி அந்த 6 பேரையும் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து வர உமையம்மை சென்று அந்த 6 குழந்தைகளையும் அணைத்து கொள்ள முருகப்பெருமான் ஒரு திருவுருவமாக 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்களும் உடையவராக முருகப்பெருமான் தோன்றினார். சரிங்க, இப்ப நமக்கெல்லாம் ஒரு முகம் இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. ஆனால் முருகப்பெருமானுடைய திருமேனியை பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த 6 முகத்துக்கு ஏற்ப இருக்கும். 6 முகங்கள், 12 கண்கள், 18 கண்கள் நெற்றிக்கண்ணோட, 12 கண்கள், 12 கைகள். 12 கைகள்லையும் அவர் ஆயுதம் தாங்கி இருப்பார். 2 கைகள்ல அபய வரத கஷ்டம் தவிர மீதி இருக்கக்கூடிய 10 திருக்கரங்கள்ல நம்மையெல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக, தீமையிலிருந்து விளக்க வேண்டும் என்பதற்காக ஆயுதங்கள் தாங்கி நின்று அருள் செய்கின்றார். அப்படி அருள் செய்கின்ற முருகப்பெருமானுடைய திருவடிகள் எத்தனை இருக்கிறது? இப்ப நம்ம கணக்கு வச்சுவோம், 6 திருமுகம்னா 12 திருவடி தானே இருக்கணும், 12 திருவடி இருக்கணும். ஆனா 12 திருவடி இறைவனுக்கு இருந்ததுன்னா நாம போய் எந்த திருவடியை பிடித்துக் கொள்வது? நமக்கு எல்லாமே சொல்றது இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த திருவடியை பற்றி கொள்வதுங்கிற குழப்பம். அதனாலதான் பெருமான் என்ன செய்கின்றார்? கருணையோடு அவருக்கு எத்தனை 6 தலைகள் இருந்தாலும் 12 திருக்கரங்கள் இருந்தாலும் அந்த திருவடி என்பது நம்மை போன்ற மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய 2 கைகள். அந்த 2 கைகளாலும் அவருடைய திருவடியை கெட்டியாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் 2 திருவடிகளோடு இறைவன் நமக்கு வயல் மேல் ஊர்ந்து காட்சி தருகின்றார். அப்படி மிக அழகாக இருக்கக்கூடிய நம்முடைய எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருவருட்கருணையினால் இன்று நல்ல முறையிலே இப்பொழுது நமக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. யாகசாலை வழிபாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக 8ஆம் காலம் நிறைவு பெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்திலே அங்கே திருக்குடங்கள் எல்லாம் புறப்பட்டு இங்கே நமக்கு திருக்கோயில் உள்ளே வலம் வந்து ராஜகோபுரம், இறைவன் இறைவியுடைய விமானங்கள் இவற்றிற்கெல்லாம் முறையாக அந்த குடமுழுக்கு நிகழ்த்தி அதன் பின்னாக இறைவனுக்கு அந்த அருள் சக்தியை ஏற்றி அவருக்கு சிறப்பானதொரு அபிஷேகம், அந்த அபிஷேகம் செய்வித்து தசதரிசனம் என்று சொல்லக்கூடிய 10 காட்சி, 10 மங்கள பொருட்களை இறைவன் இந்த குடமுழுக்கு காலத்திலே மிக அருமையாக அருகே இருந்து இறைவனிடத்தில் காட்டுவார்கள். அப்படி தசதரிசனம் என்று சொல்லக்கூடிய அது நிகழ்வுற்று அதற்கு பின்னால் மகாதீபாராதனை நடந்து அருட்பிரசாதங்கள், திருநீற்று பிரசாதங்கள் எல்லாம் அனைவருக்கும் வழங்கப்படும். அதுவரை அன்பர்கள் எல்லாம் மிக பொறுமையாக இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை இறை சிந்தனையோடு வைத்திருப்பதற்காகத்தான் இந்த திருவிழாக்கள் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாம் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தோம்னா, சிந்தனை எப்படி இருக்கின்றதோ செயல் எதுவாக இருந்தாலும் சிந்தையை பொறுத்து தான்
அந்த மதிப்பு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கத்தி 2 பேரிடத்திலும் இருக்கு. ஒரு திருடனிடத்திலும் கத்தி இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவரிடத்திலும் கத்தி இருக்கின்றது. இருவருமே நம்மளுடைய உடலை கீறிதான் அந்த பணியை செய்கிறார்கள். ஆனால் மருத்துவருக்கு மரியாதை கொடுக்கிறோம். ஏன்? அவர் நம்முடைய புண்ணை ஆற்ற வேண்டும், நம்முடைய நோயை நீக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே அந்த கத்தியை பயன்படுத்துகிறார். முருகப்பெருமானி குடமுழுக்கு